இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் அல்ஜீப்ரா பேஜ் நம்பர் 84 இருக்க ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் 16y பவர் 5 மைனஸ் 8y ஸ்கொயர்ட் டிவைடட் பை 4y. ஸோ இங்கே வந்து ரெண்டு டேர்ம் இருக்குது, ரெண்டு டேர்மையும் 4yயால் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ரெண்டு டேர்ம் கொடுத்து மோனோமியல், இது வந்து பைனாமியல், ரெண்டு டேர்ம் இருக்கனால பைனாமியல், இது வந்து ஒரே ஒரு டேர்ம் இருக்கனால மோனோமியல். இப்போ பைனாமியலை இந்த மோனோமியலை எப்படி டிவைட் பண்ணணும்னா ஒவ்வொரு டேர்மையும் 4yயால் டிவைட் பண்ணணும். பாருங்கள், 16y பவர் 5 டிவைடட் பை 4y மைனஸ் 8y ஸ்கொயர் பை 4y. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா சைனால் டிவைட் பண்ணணும். இங்கே ப்ளஸ் ப்ளஸ் இருக்குனால இங்கே ஆன்சர் ப்ளஸ்ஸு. அடுத்தது கோஎஃபிஷியன்ட்னா இந்த வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 16ல் எத்தனை 4 இருக்குது? 4 4s are 16. அப்போ 16 4ஆல் டிவைட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது இங்கே y இருக்குது, இங்கேயும் y இருக்குது. அப்போது இப்போ டிவிஷனில் ரெண்டு பேஸ் ஒன்றா இருந்தால் பவரை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இந்த பேஸ் ரெண்டு ஒன்றா இருக்குனால y எழுதிக்குங்க. எழுதிட்டு எதில் நியூமரேட்டில் பவர் அதிகமாக இருக்கா டினாமினேட்டில் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே நியூமரேட்டில் இருக்கிறதுனால வர ஆன்சர் எங்கே வரும்? நியூமரேட்டில் தான் வரும். அப்போ 5 மைனஸ் 1. அடுத்தது மைனஸ் டிவைட் பை ப்ளஸ் மைனஸ், டிஃப்ரென்ஸ் சைனாக இருந்தால் மைனஸ். இப்போ என்ன பண்ணணும்? நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணிக்கோங்க. 8ல் எத்தனை 4 இருக்குது? 4 1 is 4, 4 2s are 8. அப்போது 8ல் 2 டைம்ஸ் இருக்குது 4, அப்போ 2 டைம்ஸ். இப்போ y, இங்கேயும் y இருக்குது, நியூமரேட்டில் தான் பவர் அதிகமாக இருக்குனால நியூமரேட்டில் எழுதிக்கலாம். இங்கே 2, இங்கே ஒன்று மேலே 1, 2 மைனஸ் 1. இப்போ பாருங்கள், 4 y பவர் 5 மைனஸ் 1 is 4. அப்போ y பவர் 4 மைனஸ் 2y பவர் 2 மைனஸ் 1 is 1. ஸோ 1 போட்டாலும் போடலாம், போடாமையும் இருக்கலாம். தேர்ஃபோர் ஆன்சர் வந்து கோஷன்ட் வந்து 4y பவர் 4 மைனஸ் 2y. இப்போ செகண்ட் சம், p பவர் 5 q ஸ்கொயர்ட் ப்ளஸ் 24p கியூப் q மைனஸ் 128 or 128 கியூப். 3 வந்தால் கியூப் சொல்லணும், 2 வந்தால் ஸ்கொயர் சொல்லணும், மீதியெல்லாம் என்ன பவர் இருக்கோ அதை சொல்லணும். டிவைடட் பை 6q. பாருங்கள், இந்த செகண்ட் சம்மில் எத்தனை டேர்ம் இருக்குது? 1, இந்த ப்ளஸுக்கு முன்னாடி இருக்குது, இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். இந்த அல்ஜிபிக் எக்ஸ்பிரஷனில் இந்த டேர்ம்ஸ் எந்த ஆப்ரேஷன் பிரிக்கும்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் பிரிக்கும். சரிங்களா? அப்போ 3 டேர்ம் இருக்குது. இது பேர் மோனோமியல், இது ட்ரைனாமியல், இது வந்து மோனோமியல். இப்போ என்ன பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் சம் போட்ட மாதிரி போடலாம். p பவர் 5 q ஸ்கொயர் டிவைடட் பை 6q ப்ளஸ் 24p கியூப் q டிவைடட் பை 6q மைனஸ் 128q கியூப் பை 6q. இப்போ ஒன்று டிவைட் பண்ணலாமா? இப்போ இங்கே பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே ஒன்றுமே இல்லைனா 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து 1 6ஆல் டிவைட் பண்ணும்போது அப்படியே தான் போடணும். நியூமரேட்டில் 1, டினாமினேட்டில் 6. அடுத்தது இது முடிஞ்சிருச்சு. இப்போ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் தான் வரும். அடுத்தது p நியூமரேட்டில் இருக்குது, டினாமினேட்டில் இல்லை, அப்படியே p பவர் 5 நியூமரேட்டில் எழுதிக்குங்க. இப்போ q இருக்குது. க்யூனா என்ன பண்ணணும்? பவர் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ பவர் எங்கே அதிகமாக இருக்குது? நியூமரேட்டில். அப்போ நியூமரேட்டில் தான் எழுதணும். q பவர் இங்கே எவ்வளோ இருக்குது? 2 மைனஸ் இங்கே ஒன்று மேலே என்ன அர்த்தம்? 1ன்னு அர்த்தம், 1. இப்போ இங்கேயும் ப்ளஸ் இருக்குனால ப்ளஸ் போட்டுங்க. இப்போ 24 டிவைட் பை 6 டிவைட் பண்ண முடியும். எத்தனை டைமு? 4 டைம்ஸ். அப்போ 4 வந்து நியூமரேட்டில் எழுதிக்குங்க. இங்கே வந்து p இருக்குது, பட் டினாமினேட்டில் p இல்லை. அப்போ என்ன பவர் இருக்கோ அப்படியே p கியூப். இப்போ இங்கேயும் q. அப்போது இங்கே 1 மைனஸ் 1 என்ன வரும்? q பவர் 1 மைனஸ் 1. இல்லைன்னா கூட ரெண்டும் ஒரே பவரும் ஒரே பேஸ் இருந்தால் கூட இப்படி அடிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து மைனஸ் டிவைட் பை ப்ளஸ் மைனஸ். இப்போது 128 வந்து 6ஆல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. அதனால் என்ன பண்ணிக்கலாம்? 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 6 2s are 12, 4 2s are 8, இங்கே 3. இப்போ 64 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போது 64 நியூமரேட்டர்லேயும் 3 டினாமினேட்டில் எழுதிக்குங்க. எழுதிட்டு இங்கே q இருக்கா? q எது பவர் எங்கே இருக்குது? அதிகமாக நியூமரேட்டில் இருக்குது.
அப்போது q பவர் 3 இங்கே ஒன்றுமே இல்லை 1 எடுத்துக்கணும் 3 மைனஸ் 1. ஸோ இப்போ பாருங்கள் இப்போது 1p பவர் 5 q பவர் 2 மைனஸ் 1 இஸ் வாட் 1 எழுதினாலும் ஒன்று தான் எழுதினாலும் ஒன்று தான். டினாமினேட்டில் 6 எழுதுனா எழுதிக்கலாம் இல்லாமல் விட்டுடலாம். அடுத்தது ப்ளஸ் 4 பவர் p cube q பவர் 1 மைனஸ் 1 இஸ் வாட் q பவர் 1 மைனஸ் 1 இஸ் q பவர் 0 வரும். எனிதிங் பவர் 0 இஸ் 1. ஸோ அதனால் அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது ஏன்னா எனி நம்பர் இன்ட்டு 1 அதே நம்பர் தான் வரும். மைனஸ் இப்போ 64 வந்து 3 ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ 64 நியூமரேட்டரில் எழுதிக்கிங்க டினாமினேட்டர் 3 எழுதிக்கிங்க. எழுதிட்டு q பவர் 3 minus 1 is what 2. Therefore answer to this problem is quotient வந்து p power 5 q by 6 plus 4p cube minus 64q squared by 3. இப்போ third sum 4m squared n plus 9n squared m plus 3mn divided by 4mn. இப்போ தேர்ட் சம்மில் இங்கே 3 டேர்ம் இருக்குது, இங்கே சிங்கிள் டேர்ம் இருக்குது. இது ட்ரைனாமியல், இது மோனோமியல். அப்போ ஒன்று ஒன்றா டிவைட் பண்ணுவோமா 4m ஸ்கொயர்ட் n பை 4mn ப்ளஸ் 9n ஸ்கொயர்ட் m பை 4mn ப்ளஸ் 3mn பை 4mn. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸ் இருக்குனால ஆன்சர் ப்ளஸில் வந்துடும். 4 டிவைட் பை 4 இஸ் வாட் 1. ஸோ அதை எழுத வேண்டிய கூட அவசியம் இல்லை. இப்போ m ரெண்டும் ஒரே பேஸ் இருக்குது. பவர் எங்கே அதிகமாக இருக்குது நியூமரேட்டரில். அப்போது m பவர் 2 இங்கே ஒன்று மேலே என்ன அர்த்தம் -1. இப்போ mn அடிச்சிடலாமா, இங்கேயும் பவர் 1 இங்கே பவர் 1 அடிச்சிடலாம். அடுத்தது ப்ளஸ் 9 வந்து 4ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியாது, அதனால் அப்படியே போட்டுருங்க. 9 நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் 4. அடுத்தது n பாருங்கள் n எங்கே பவர் அதிகமாக இருக்குது நியூமரேட்டர். அப்போ நியூமரேட்டரில் எழுதிக்கணும் 2 minus 1 is 1. இப்போ m அடிச்சிடலாம். அப்போ 9n by 4 ப்ளஸ் 3 by 4 வந்து டிவைட் ஆகுமா ஆகாது. 3 நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் 4. இங்கேயும் mn இங்கேயும் mn. அப்போ என்ன வரும் பவர் வந்து 1 minus 1 0 வந்து எனிதிங் பவர் 0 is 1 வரதுனால ரெண்டையும் அடிச்சு விட்டுலாம். Therefore answer to this problem is m power 2 minus 1 is 1 plus 9n by 4 plus 3 by 4. Thank you.